ஹெல்த் குரு நேயர்களுக்கு ஹாய். என்னன்னே தெரியல, தொடர்ந்து இந்த 3 விஷயத்தை பத்தி மட்டும் பேசிக்கிட்டே வரும். ஏன்டா அப்படின்னு கேட்டா எல்லாருமே திருப்பி திருப்பி கேட்கக்கூடிய விஷயம் என்னன்னா, எனக்கு வந்து முடி கொட்டுது, என்னோட ஸ்கின் வந்து ஹெல்த்தியா இல்ல, நான் வந்து ரொம்ப வெயிட் போடுறேன், என்னோட வெயிட் எப்படி லாஸ் பண்ணணும். ஸோ இந்த 3 விஷயம் தான் தொடர்ந்து பேசிட்டு வந்துட்டே இருக்கிறோம். டாக்டர்ஸும் நிறைய பேசிட்டு வராங்க, நாங்களும் வந்து நிறைய பேசிட்டு வந்துட்டே இருக்கோம். டாக்டர்ஸ் கிட்டயும் நிறைய டவுட் கேட்கிறோம். இருந்தாலும் இல்லப்பா, எனக்கு வந்து இதுக்கு தீர்வே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, இது வந்து லைஃப் டைம் நான் கோ த்ரூ பண்ண போற ஒரு விஷயமா இருக்கு அப்படின்றது தான் இன்னைக்கான டாபிக்கா இருக்கு. அது என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஹேர் ஃபால் தான். ஹேர் ஃபால் அப்படின்றது உங்களுக்கும் இருக்கு, எனக்கும் இருக்கு, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இந்த ஹேர் ஃபாலை நான் எப்படிதான் கண்ட்ரோல் பண்றது, நீயாச்சும் சொல்லுமா அப்படின்னா, இந்த 7 ஃபுட்டை ட்ரை பண்ணி பாருங்க, உங்க ஹேர் ஃபால் கண்டிப்பா கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு ஒரு நிச்சயமான ஒரு விஷயத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனா ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்றதையும் நான் இங்க டிஸ்க்ளைமரா போடுறேன். ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஹேர் டெக்ஸ்சர் அப்படின்றது வேற மாதிரி இருக்கும், அவங்களோட ஹேர்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம் அப்படின்றது வேற மாதிரி இருக்கும், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அப்படின்றதும் வேற மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி இதை 7 ட்ரை பண்ணி பாருங்க, இது நடக்கும், நடக்காமையும் போகும். ஆனா வந்து இதுக்கு நான் சைடு எஃபெக்ட் வருமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா சொல்றேன், நிச்சயமா சொல்றேன், எந்த ஒரு சைடு எஃபெக்டும் வரப்போறது இல்லை. ஸோ இந்த 7 ஃபுட் என்னென்ன அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல விரிவா தெரிஞ்சுக்கலாம். அதுல ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, எக் இன்டேக்னால எனக்கு ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகுமா, எனக்கு ஹேர் growth ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஆகும். ஏன் அப்படின்னா அதுல புரோட்டீன், கால்சியம், விட்டமின்ஸ் எல்லாமே இருக்கு, எல்லாமே அதிகமாகவும் இருக்கு. ஸோ நீங்க டெய்லி ஒரே ஒரு முட்டை சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களோட ஹேர் ஃபால் அப்படின்றது கண்ட்ரோல் ஆக ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம உங்களால விசிபிளா ஒரு ஹேர் growth பார்க்க முடியும். ஆனா நான் எல்லாமே சாப்பிடுவேன், எல்லா ஜங்கும் சாப்பிடுவேன், எனக்கு என்னெல்லாம் தோணுதோ எல்லாமே சாப்பிடுவேன், பிரேக்ஃபாஸ்ட் கண்ட்ரோல் இல்லாம சாப்பிடுவேன், லஞ்ச் கண்டபடி சாப்பிடுவேன், டின்னரும் அதே மாதிரி தான். நான் வந்து எப்பவுமே சாப்பிடுறதுக்காக தான் பிறந்தேன் அப்படின்ற மாதிரி நான் சாப்பிடுவேன்மா. நீ அதை மீறி நீ அதுல ஒரு எக் சேர்த்து சாப்பிட சொல்றியா? நோ இஷ்யூஸ், நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு டயலாக் சொல்லுவாங்கல்ல, எந்த பயனும் இல்லை அப்படின்ட்டு. ஸோ அந்த எந்த பயனும் இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடும். நம்மளோட டயட்குள்ள மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோமோ அதுல புரோட்டீன், கார்ப்ஸ், ஃபைபர் இது எல்லாத்தையுமே வந்து சேர்த்து எடுத்துக்கணும் அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்குல்ல. ஸோ அந்த புரோட்டீன் அதிகமா எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காக இந்த எக்கை நீங்க ஆட் ஆன் பண்ணிக்கலாம். இதனால எனக்கு கண்டிப்பா ஹேர் growth ஆகுமான்னு கேட்டா கண்டிப்பா ஹேர் ஃபால் ஆகிறத ஸ்டாப் பண்ணும். ஹேர் growth அப்படின்றது ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு அப்புறம் உங்களால விசிபிளா பார்க்க முடியும். அப்போ முட்டை சாப்பிட்றவங்களுக்குலாம் ஏன் ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க வந்து அவங்களோட டயட்லயோ இல்ல அவங்களோட ஒர்க் அவுட்ஸ்லயோ ஏதோ ஒரு தப்பு பண்றதுனால அவங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னு கூட வச்சுக்கலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அப்படின்றது ஒருத்தருக்கு வேற மாதிரி இருக்கு. ஸோ அதே மாதிரி முட்டை சாப்பிட்டு எல்லா ஹெல்தி ஃபுட்டும் சாப்பிட்றவங்களுக்கு முடி இருக்க தான் செய்யுதுல்ல. ஸோ நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால தான் இது எல்லாமே நடக்குது அப்படின்றத தாண்டி நீங்க எக் எடுத்துக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கான நம்பிக்கையோட நீங்க ஒரு ஃபுட்டை சாப்பிட ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கிறது மட்டும் இல்லாம ஒரு பாசிட்டிவ் விஷயம் கிடைக்கிறது மட்டும் இல்லாம அந்த எக்ல இருக்கக்கூடிய விட்டமின் B7, விட்டமின் A, விட்டமின் D, விட்டமின் E அப்படின்றது எல்லாமே உங்களோட பாடிக்கு ப்ராப்பராகவே கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். மெயினா இந்த எக் நம்மளோட ஹேர் growthக்கு என்ன பண்ண போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பயோட்டின் அப்படின்றது நம்மளோட ஹேர் growthக்கு ரொம்பவே முக்கியம். அந்த பயோட்டினை வந்து நம்ம கேப்சூலா எடுத்துப்போம், சீரமா எடுத்துப்போம், சில ஃபுட்ல கூட இன்டேக் பண்ணிப்பாங்க. ஆனா எக்ல வந்து பயோட்டின் இருக்கு அப்படின்றத நிறைய பேர் கவனிக்க தவறிட்டாங்களா என்னன்னு தெரியல. எக்ல வந்து பயோட்டின் அப்படின்றது அதிகமாவே இருக்கு. இது வந்து உங்களோட ஹேர் growthக்கு தேவையான ஒரு பயோட்டின் செக்ரிகேஷன் அது கொடுக்க ஆரம்பிக்கும். செகண்ட்ல இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஸ்பினச். கண்டிப்பா சொல்றேன், நிறைய பேருக்கு ஸ்பினச் பிடிக்காது, இன்க்ளூடிங் மீ. நான் எந்த கீரையை வேணா நான் வந்து அசால்ட்டா சாப்பிட்டுருவேன்ப்பா அப்படின்னு இருக்கும். ஆனா இந்த ஸ்பினச்சை மட்டும் நான் கொஞ்சம் யோசிச்சு ஐயோ சாப்பிடணுமா அப்படின்னு இருக்கும். எங்க அம்மா அதுல வந்து ஒரு ட்ரிக்கும் பண்ணி கொடுப்பாங்க. என்ன அப்படின்னா, சப்பாத்தி மாவு வந்து ரெடி பண்ணும்போது தண்ணிக்கு பதிலா ஸ்பினச்சை அரைச்சு அதை வந்து இன்ஃபியூஸ் பண்ணி அப்படியாவது சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு எனக்குமே வந்து ஸ்பினச் பிடிக்காது. ஆனா எனக்கு வந்து ஹேர் growth இருக்கணும் அப்படின்னா எங்க அம்மா பண்ற கொஞ்சம் ட்ரிக்ஸை வந்து நான் ஃபாலோ பண்ணி அந்த ஸ்பினச்சை சாப்பிட்டே ஆகணும் அப்படின்றது தான் விஷயமா இருக்கு. ஸ்பினச்ல என்னடா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அயன், ஃபாலிக் ஆசிட், விட்டமின் A அண்ட் விட்டமின் C இருக்கு. மெயினா வந்து நம்மளோட ஹேருக்கு என்னப்பா பண்ண போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அயன் அப்படின்றது, அதாவது இந்த ஸ்பினச்ல இருக்கக்கூடிய அயன் அப்படின்றது நம்மளோட பாடிக்கு தேவையான, குறிப்பா நம்மளோட ஹேருக்கு போகக்கூடிய ஆக்சிஜனை வந்து அதிகப்படுத்தி தரதுனால நம்மளோட ஹேர் ரொம்ப வென்டிலேட்டடா ஃபீல் ஆகுறது மட்டும் இல்லாம ஹேர் growthக்கும் அண்ட் ஹேர் லாஸ் ஆகாம இருக்கிறதுக்கும் ஹீட்டை வந்து ரொம்ப ப்ரொடியூஸ் பண்ணாம இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. தேர்ட் இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா சால்மன் ஃபிஷ். சால்மன்
ஃபிஷ் நான் சாப்பிட மாட்டேனே, நான் வெஜிடேரியன் ஆச்சே அப்படின்னா அதுக்கு ஈக்குவலான ஃபிளெக்ஸீடையோ வால்நட்டையோ நீங்க இன்ஃபியூஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நீங்க வந்து ஆல்டர்னேட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு இருக்கு. ஆனா சால்மன்ல என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னா ஒமேகா 3 அதிகமா இருக்கு, விட்டமின்ஸ் அதிகமா இருக்கு, கால்சியம், புரோட்டீன், அயன் அப்படின்னு சொல்லி எல்லாத்துலயுமே என்ரிச்டா இருக்கிறதுனால இது வந்து நம்மளோட ஹேர் growthக்கு ஹெல்ப் பண்ண போது. மெயினா வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அப்படின்றது நம்ம பாடியில இருக்கக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி ஆர்கன்ஸ்க்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. கண்ணுல இருந்து, கட் ஹெல்த்ல இருந்து, நம்மளோட ஹார்ட் ரேட்ல இருந்து, நம்மளோட ஸ்கின்ல இருந்து எல்லாத்துக்குமே வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அப்படின்றது ரொம்பவே முக்கியமா இருக்கு. இதுதான் நம்மளோட ஹேர் growthக்கும் ஹெல்ப் பண்ண போகுது. ஃபோர்த் என்ன அப்படின்னா ஸ்வீட் பொட்டேட்டோ. ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும், பல பேருக்கு பிடிக்காமலும் இருக்கும். ஆனா இந்த ஸ்வீட் பொட்டேட்டோல இருக்கக்கூடிய விட்டமின்ஸ் அண்ட் கால்சியம் வந்து நம்மளோட போன் ஹெல்த்துக்கு ஹெல்ப் பண்றது மட்டும் இல்லாம நம்மளோட ஹேர் growthக்கும் ஹெல்ப் பண்ணுது. நம்மளோட ஹேர்ல போகக்கூடிய பிளட் சர்க்குலேஷன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இது ஹெல்ப் பண்ணுது. இது வந்து நம்ம எப்படிடா இதை இன்டேக் பண்றது அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஜஸ்ட் பாயில் பண்ணியோ இல்ல வந்து நான் இதை சப்பாத்தி மாதிரி டோ மாதிரி பண்ணி சப்பாத்தி மாதிரி சாப்பிட்டுக்கிறேன், இல்ல பேக் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னாலும் உங்களோட சுகர், நிறைய பேர் வந்து இந்த ஸ்வீட் பொட்டேட்டோல வெயிட் போடும், அதனால சாப்பிட மாட்டேன் அப்படின்வாங்க. ஸோ உங்களோட டயட்குள்ள இந்த ஸ்வீட் பொட்டேட்டோவை எப்படி இன்ஃபியூஸ் பண்ணி சாப்பிடணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்வீட் பொட்டேட்டோவை இன்டேக் பண்ணுங்க. இது வந்து நம்மளோட ஹேர் growthக்கு ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்னே சொல்லலாம். இந்த ஸ்வீட் பொட்டேட்டோல இருக்கக்கூடிய விட்டமின் ஏ அப்படின்றது நம்மளோட மற்ற ப்ராடக்ட்ல கிடைக்கக்கூடிய, அதாவது மற்ற ஃபுட்ஸ்ல கிடைக்கக்கூடிய விட்டமின் ஏவை விட 4 மடங்கு அதிகமா. ஸோ இந்த 4 மடங்கு அதிகமா இருக்கிறதுனால இது வந்து கண்டிப்பா நம்மளோட ஹேர் growthக்கு ஹெல்ப் பண்ணுது அண்ட் நம்மளோட ஹேர் ஃபாலையும் ஸ்டாப் பண்ணுது. ஃபிஃப்த் என்ன அப்படின்னா அவகாடோ. அவகாடோ வந்து எதுக்கு மெயினா சாப்பிடுறாங்க அப்படின்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் வந்து இதுல நல்லா இருக்கு, என்ரிச்டா இருக்கு அண்ட் நம்மளோட ஸ்கின் வந்து பளபளன்னு இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அவகாடோ சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தைங்களுக்கு வந்து டைஜஷன்ஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னா அவகாடோ சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஆனா இந்த அவகாடோவை வந்து நம்ம விட்டமின் ஈக்காக பயன்படுத்துறோமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா டவுட் தான் இல்ல. விட்டமின் இ கேப்சூல்ஸ் எடுத்துப்போம், இல்ல விட்டமின் ஈக்காக நம்ம வந்து ஃபிஷ் எடுத்துப்போம், ஃபிஷ் டேப்லெட்ஸ் எடுத்துப்போம். எப்படி ஒமேகாக்கு கேப்சூல்ஸ் எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி விட்டமின் டேப்லெட்ஸ் எடுத்துப்போம்ல. ஸோ அந்த மாதிரி இல்லாம அவகாடோல என்ரிச்ட் இன் விட்டமின் இ அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கிறதுனால அண்ட் பயோட்டினும் அதிகமா இருக்கிறதுனால, அதாவது இந்த பயோட்டின் நம்ம பாடிக்கு தேவையான பயோட்டின், மெயினா நம்மளோட ஹேர் growthக்கு தேவையான பயோட்டினை வந்து இந்த அவகாடோல நம்மளால எடுத்துக்க முடியும் அப்படின்றதுனால இந்த அவகாடோ அப்படின்றது நம்மளோட ஹேர் growthக்கும் அண்ட் ஹேர் ஃபால் ஆகாம இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. ஆறாவது விஷயம் என்ன அப்படின்னா சீட்ஸ் அண்ட் நட்ஸ். நட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒமேகா 3 கிடைக்கக்கூடிய நிறைய நட்ஸ் இருக்கு, புரோட்டீன் இருக்கக்கூடிய நட்ஸ் இருக்கு, கால்சியம், அயன், மெக்னீசியம் அப்படின்னு சொல்லி ஆல்டர்னேட் அப்படின்னு சொல்லி நிறைய நட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் நம்மளுக்கு இருக்கு. அந்த எல்லா நட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸையும் காலையில வந்து ஒரு கைப்பிடி அளவு சேர்ந்த மாதிரி எல்லாமே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா ஷுவரா சொல்றேன் உங்களோட ஹேர் ஃபால் அப்படின்றது கண்டிப்பா கண்ட்ரோல் ஆகும். இதை வந்து நான் ஆல்டர்னேட் பண்ணி நான் ஸ்மூதியாவோ இல்லை என்னோட சாலட்லயோ ஆட் ஆன் பண்ணி சாப்பிட்டாலும் நல்லதுதான். முடிஞ்ச வரைக்கும் அதை எப்படி சாப்பிடணும்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. ரொம்ப ஃப்ரை பண்ணி ரொம்ப பேஸ்ட் பண்ணி அப்படின்னா சாப்பிடாம லைட்டா ஒரு டோஸ்ட் மாதிரி பண்ணிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு வரலாம். ஆனா இந்த சியா சீட்ஸ் கூடயோ பால் கூடயோ மிக்ஸ் பண்ணும்போது அதோட சத்து கம்மியாகுது அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட்டும் இருக்கு. இல்ல எனக்கு வந்து முழுமையா எனக்கு சத்து கிடைக்கணும் அப்படின்னா நீங்க பண்ணக்கூடிய ஸ்மூத்தில இதை வந்து ஜஸ்ட் ஆட் ஆன் பண்ணி உடனே சாப்பிட்டுருங்க. இல்ல நான் வந்து வெறும் வயிற்றுலயே நான் வந்து இதெல்லாம் சாப்பிடுவேன் அப்படின்னாலும் அதோட ஃபைபர் கண்டென்ட் எவ்வளோ இருக்கு, கார்ப்ஸ் எவ்வளோ கிடைக்குது, புரோட்டீன் எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஆர்டர் வைஸ் சாப்பிடுங்க. ஏன் அப்படின்னா சில பேருக்கு வந்து இது கொஞ்சம் பிரச்சனையா இருக்கிறதுனால இதை மட்டும் கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கோங்க. ஆனா உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகக்கூடாது, எனக்கு வந்து ஹேர் growthம் அதிகமா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க இந்த நட்ஸ் அண்ட் சீட்ஸை இன்டேக் பண்ணிக்கலாம். ஃபைனலா இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா பெரிஸ் மாதிரியான பழங்களை நிறைய எடுத்துக்கிறது. ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி, கூஸ்பெரி அப்படின்னு சொல்லி நிறைய இருக்குல்ல. ஸோ இந்த பெரிஸ்ல வரக்கூடிய பழங்கள் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்கின் பளபளன்னு இருக்கிறது மட்டும் இல்லாம உங்களோட ஹேர் growthம் வந்து பளபளன்னு மாசா இருக்க போகுது அப்படின்னே சொல்லுவாங்க. ஆனா நான் இது எப்படிடா சாப்பிடுறது, புளிக்குமே, நம்ம இந்த பெரிஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே அது கொஞ்சம் புளிப்பு தன்மை இருக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு, புளிப்பு தன்மை இருக்கக்கூடிய ஒரு ஃபுட்டா தான் இருக்குல்ல. அப்படி இருக்கும்போது நான் இதை எப்படிப்பா இன்டேக் பண்றது அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஃப்ரூட் சாலட் மாதிரி இன்டேக் பண்ணிக்கலாம். நீங்க ஒரு ஃப்ரூட் சாலட் நீங்க மற்ற ஃப்ரூட்ஸ்லாம் நீங்க இன்ஃபியூஸ் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதோட பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறது மட்டும் இல்லாம அந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்ல என்ன இருக்கோ அந்த பெனிஃபிட்ஸும் கிடைக்கும். இது கண்டிப்பா உங்களோட ஹேர் growth அண்ட் ஹேர் லாஸ் ஆகாம இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. முடிஞ்ச வரைக்கும் இந்த ஃப்ரூட்ஸ், நட்ஸ் எல்லாமே எடுக்க போறீங்க அப்படின்னா மார்னிங் டைம்லயே எடுத்துக்கோங்க. இல்ல நான் வந்து நைட் டைம்ல சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டைஜஷன்ஸ் ஆகிறதுக்கு அது இம்ப்ராப்பர் ஆகும். இது வந்து ஹேர் growthக்கு ஹெல்ப் பண்ணுமான்னு கேட்டா கண்டிப்பா ஹெல்ப் பண்ண போகுது. ஆனா வந்து நம்ம சாப்பிட்ட
சாப்பாடு சாப்பிடுற டைமிங் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க மார்னிங் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் டைம்ல உங்களுக்கு தேவையான கார்ப்ஸ், புரோட்டீன்ஸ் எல்லாமே எடுத்துக்கும் போது இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ்லாம் சேர்த்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் அப்படின்றது அதிகமா கிடைக்கும். எனக்கு உடனே வந்து எனக்கு நான் இந்த வீக் சாப்பிட்றேன், எனக்கு அடுத்த வீக் எனக்கு வந்து முடி அப்படியே பயங்கரமா வளர ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா சாத்தியமே கிடையாது. முன்னாடியே சொன்ன மாதிரி எந்த பயனும் இல்லை அப்படின்றது தான் வந்து முடிஞ்சிடும். ஸோ நீங்க வந்து அட்லீஸ்ட் வீக்லி 6 days வந்து இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் இல்ல ஆல்டர்னேட் ஃபுட்ஸ் ஏதாவது வந்து நீங்க உங்களோட டெய்லி டயட்ல எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுது. அண்ட் இதெல்லாம் தாண்டி நம்ம நார்மலா வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து நம்மளுக்கு ஹேர் ஃபால் ஆகாம பார்த்துக்கும், எனக்கு ஹேர் growth தரும் அப்படின்னா நெல்லிக்காய், கருவேப்பிலை, ஹைபிஸ்கஸ், வெந்தயம் அப்படின்னு சொல்லி நிறைய நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் நிறைய ஆட் ஆன் ஆகுதுல்ல. ஸோ அது எல்லாத்தையுமே கூட உங்களோட ஹேர் ஃபால் கண்ட்ரோலுக்கு நீங்க எடுத்துக்கலாம். அதையும் தாண்டி எனக்கு வந்து பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னா நீங்க 3 to 4 months பேஷன்ஸா வெயிட் பண்ணி இது நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி உங்களோட ஃபுட் அண்ட் டயட்டை மாத்தி உங்களோட ஹேருக்கு எந்த ஆயில் சூட்டபிளா இருக்கு அப்படின்றது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு அண்ட் ஏன் வந்து எனக்கு முடி வளர மாட்டேங்குது இல்ல ஏன் எனக்கு முடி கொட்டுது அப்படின்றத ஒரு நல்ல டாக்டர் கிட்ட சஜஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க இந்த ஃபுட் எல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான பெனிஃபிட்ஸ் அப்படின்றது அதிகமாவே இருக்கும்.